ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் பால் பொருட்கள் விலையை குறைக்கவில்லை என ஆவின் நிர்வாகம் மீது பரபரப்பான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அன்புமணி வெளியிட்ட அறிக்கை, ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் ஒரு கட்டமாக பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநில அரசின் அமுல், கர்நாடக அரசின் நந்தினி மற்றும் தனியார் பால் நிறுவனங்கள் பால் பொருட்களின் விலையை 25 முதல் 40 ரூபாய் வரை குறைத்துவிட்டன. அமுல் நிறுவனம் 700க்கும் மேற்பட்ட பால் பொருட்களின் விலையை குறைத்துவிட்டது. நந்தினி நிறுவனம் 15 வகை பொருட்கள் விலையை குறைத்துள்ளது. ஆனால் ஜிஎஸ்டி குறைந்தும் கூட ஆவின் நிறுவனம் விலை குறைப்பு செய்யவில்லை. ஜிஎஸ்டி குறைப்பு பலன் வாடிக்கையாளர்களைத்தான் சென்றடைய வேண்டும். ஆனால் அந்த பலன் ஆவின் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கவில்லை. அனைத்து பொருட்களும் பழைய விலையில்தான் விற்கப்படுகின்றன. அப்படி என்றால் பால் பொருட்கள் விலை உயர்த்தப்பட்டதா என்று தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். இப்படி பால் பொருட்கள் விலையை உயர்த்தி மக்களை கொள்ளையடிக்கும் வேலையை ஆவின் வாடிக்கையாக வைத்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆவின் பால் பொருட்கள் விலை 4 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. 2022இல் 515 ரூபாயாக இருந்த 1 கிலோ நெய் இப்பொழுது 700 ரூபாய் ஆகிவிட்டது. 36% விலை உயர்ந்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் கூட இப்படி விலை உயர்த்தியது இல்லை. ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட போது அதை காட்டி பால் பொருட்கள் விலையை கூட்டிய தமிழக அரசு ஜிஎஸ்டி குறையும் போது விலை குறைப்பதுதான் அறம். ஆனால் திமுகவுக்கும் அறத்துக்கும் இடைவெளி அதிகம். ஏழைகளை சுரண்டி பிழைப்பது மனிதநேயமற்ற செயல் என்று அன்புமணி சாடியுள்ளார்.